பெரியோர் பொறுப்பதும் கடமை அல்லவா? பார்வதியால் செய்த குற்றத்தை பகவானே எனக்கு மன்னித்தருள வேண்டும். பார்வதி தெரியாமல் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு உண்டே தவிர தெரிந்தே செய்த பாவத்துக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு ஆண்டவன் சொல்ல, அப்ப இந்த பார்வதி பார்த்தார். ஆண்டவா, உங்களுக்கு செய்த பாவங்களை நான் இருக்கணுமானா நான் எப்படி இருப்பேன்? பார்வதி, கட்டிய கணவனுக்கு செய்த பாவம் உனக்கு தீரவே தீராது. கண்டிப்பாகவே நீ செய்த பாவத்தை எனக்கு தீர்த்தாக வேண்டும் என்று சொல்ல, அப்படியானா நான் கொண்ட கண்டிப்பாகவே எனக்கு ஒரு பிள்ளை வரம் ஒண்ணு வேணும். பார்வதியே அப்படி ஒரு பிள்ளை வரம் கேட்டாங்கன்னா, பூலகத்திலே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருதுன்னா ஐயா சொல்லுவார் கோலத்துல, எட்டில குத்திர உடைய வல்லைய கம்பாவே கூப்பிடுவோம் பாரு. அம்மா சொல்லுவா, குடியார மாட்டேன் இதுவரைக்கும் நான் கொல்லாம உயிரோட வச்சிருக்கோம்னா நீ ஏன் நினைக்க? என்னையே வெட்டிடுவேன் குத்திடுவேன். முக்கிய தூங்கும் போது உன் தலையில நல்ல தூக்கி போட்டா உனக்கு தெரியுமாடா? சாப்பாட்டை இல்லைன்னா உனக்கு விஷத்தை வச்சா உனக்கு தெரியுமா? அப்பவும் உன்னை ஏன் நான் உயிரோட வச்சிருக்கேன் தெரியுமா? 4 பிள்ளை நிக்க பாருங்க, 2 பிள்ளைங்க. இந்த 2 பிள்ளைகளுக்கும் நாளைக்கு அப்பம் இல்லாத பிள்ளைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு தாண்டா உன்னை உயிரோட வச்சிருக்கேன்னு எங்க அம்மா சொல்லுவா. அப்ப அந்த ஐயா சொல்லுவாரு, உன்னையும் நான் ஏன் பேச்சோட நிப்பாட்டி இருக்கோம்னா அம்மா இல்லாத பிள்ளைன்னு யாரும் சொல்லக்கூடாது பத்தியா? அதனால தாண்டி உன்னையுமே நான் உயிரோட வச்சிருக்கேன்.